இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும். என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் வெளியேற்றம் வேண்டி உண்ணாவிரதம் ஜந்தர் மந்த் டெல்லிக்கு செல்லும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். அனைவரும் ரயில் பயணம் மிகவும் சிரமமாக இருக்கும். எனவே உறவினர்கள் அனைவரும் தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள், மருந்து மாத்திரைகள் அனைத்தையுமே நீங்கள் கட்டாயம் எடுத்து செல்லுங்கள். இன்னும் என்ன சொல்லுவேன்னா, ஒற்றுமையாக நீங்கள் செல்ல வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் உளவுத்துறை முதல் கண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றும் மாற்று சமுதாயத்தினர்களும் நாம் எப்படி சென்று வருவோம் என்பதை மிக கவனத்துடன் அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் அனைவரும் தன்னுணர்ச்சியோடு செல்றீங்க. இதற்கு முதல் காரணமாக இருந்த நம்முடைய காமராஜர் ஈரோடு காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தொடங்கிய இந்த உண்ணாவிரதம் மிக சிறப்பாக நடைபெற அனைவருமே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதில் அனைவருமே நம் சமம்தான். எனவே இந்த நிகழ்வில் கட்சி சார்பு அற்று நம் சமுதாய தேவேந்திர குல வேளாள உறவுகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் ஒரே பார்வையாக இருந்து பட்டியல் வெளியேற்றமே நம்முடைய சமூக விடுதலை, பட்டியல் வெளியேற்றமே நம்முடைய உயிர் மூச்சு, பட்டியல் வெளியேற்றமே நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ்வாதாரம், பொருளாதாரம், கல்வியிலிருந்து அனைத்துமே நம்ம வெற்றி அடைய வேண்டும்னா நம்ம பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும். டெல்லியில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் எவ்வளவு பொறுமையாகவும் அமைதியாகவும் சிறப்பாகவும் நீங்கள் சென்று வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஒரு சிலர் வர முடியாத காரணங்கள், உடல்நிலை மற்ற காரணங்களால் வர முடியாமல் இருப்பார்கள். அவங்களுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மித்த நிகழ்ச்சிகள் இங்கே அடுத்தடுத்த மாவட்டங்களில் நடக்கையில் அந்த நிகழ்ச்சிகளில் நம்ம கலந்து கொள்ளலாம். நானுமே என்னால் கலந்து கொள்ள முடியலை. ஒரு சில காரணத்தால் இந்த டெல்லி உண்ணாவிரத போராட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதில் மிகவும் வருத்தத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காரணம் நிறைய பேருக்கு தெரியும். எனவே நான் வரவில்லை என்பதை யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். எனக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன் வர முடியலை. எனவே பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த அது சிறப்பாக எடுத்து செல்லும் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் மிக 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 பொறுமை அவசியம். அடையாள அட்டையெல்லாம் எடுத்துக்குங்க. உங்களுக்கு மாத்திரை, சுகர்லாம் இருக்கிறவங்க மாத்திரை, மருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அடுத்தடுத்த ட்ரெயினில் அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்போம். மிக பொறுமையாக ஒரு வாட்டர் கேன், தண்ணி கேன் எல்லாமே எடுத்துக்கங்க. நம்ம எதிர்பார்க்கவே வேணாம். உங்களுக்கு செலவுக்கு தேவையான காசு நீங்கள் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம செல்ஃபோன் இருக்கும். செல்ஃபோன் இருந்தாலும் அவங்க ஒரு டைரி மாதிரி சின்னதாக எடுத்து அவங்க ஃபோன் நம்பர் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் யார் யாரை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம போகிறோம். பதிவு பண்ணது ஒரே தேதியிலையும் நீ வரலை. அதனால நீங்கள் யாரும் எந்த சிரமமும் பட வேணாம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தன்னோட ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மீண்டும் நமக்கு சிறிது நேரம் தான் கொடுத்துருக்காங்க. உண்ணாவிரதத்திற்கு குறிப்பிட்ட நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் அனைவரும் ஒன்றிணைந்து அங்கே போய் இருக்கணும். அதே மாதிரி அரசியல் சார்பு அற்று நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன தேவையோ நம்முடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இது வரலாறு தான் நமக்கு முக்கியம். இந்த இதில் கட்சி சார்பாக எதுவுமே நீங்கள் தயவுசெய்து யாரும் பேசிடாதீங்க. வாழ்த்துங்க. எவ்வளோ தூரம் யாரை நீங்கள் உங்களால் வாழ்த்த முடியுமோ அவ்வளவு வாழ்த்துக்கள் இதில் அதிகமாக இருக்கணும். யாரையும் நீங்கள் தரம் தாழ்த்தி பேசிடக்கூடாது. மிக கவனமாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிடங்கள் சொற்பொழிவு கொடுத்தா நீங்கள் இது ஒரு சொற்பொழிவு மாதிரி நம்முடைய வரலாற்றை தான் நீங்கள் நேசிக்க வேண்டும், வரலாற்றை தான் நீங்கள் கூற வேண்டும் என்பதை பணிவாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் சாயமற்று சமுதாயம் உயர வேண்டும், சமூகம் முன்னேற வேண்டும், நம்முடைய விடுதலை பெற வேண்டும். பட்டியல் வெளியேற்றமே நம் மூச்சு. பட்டியல் இனம் விலங்கொடிப்போம், கையவர்களை முறியடிப்போம் என்பதை அனைவரும் ஒரு மனதோடு நெஞ்சார்ந்து ஒன்றிணைந்து நம் சமூகத்தின் ஒற்றுமை இந்த இதில் தான் நம்ம காமிக்க வேண்டும். அதே மாதிரி டெல்லியில் வரும் நம்முடைய தமிழ் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் இங்கிருந்து நாங்கள் வர்றோம், எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கே இருக்கும் மக்கள் வேறு அருகில் உள்ள மாநிலங்களிலிருந்து ஆதரவு தரும்படி உங்களையும் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி முனைவர் ஜி போதிலட்சுமி உங்கள் அனைவரையும் மிகவும் வாழ்த்தி வணங்குகிறேன். நீங்கள் வெற்றியுடன் திரும்ப என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய இந்திரனையும் தேவேந்திரனையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான நன்றியையும் வெற்றியோடு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.